ஏய், என்னடி பிரச்சனை? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. என் முத்து, இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. எவ்வளவு நாள் மறைக்கிறாங்க நானும் பாக்குறேன். நீ போய் வேலையை பாரு. என்ன அன்பு, எதுக்கு இப்படி பண்றீங்க? நேத்து நீ பண்ணதை விடவா எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எதுக்கு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்த? எல்லாம் உங்க வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுந்தே அப்படி பேசுன. இந்த வார்த்தை எப்போ உன் வாயிலிருந்து வந்துச்சோ அப்பவே அதெல்லாம் வீணா போச்சு. இதுக்காக நம்ம காதலிச்சோம்? எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும்னு இவ்வளவு போராடி ஒண்ணு சேர்ந்தோம். யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். உன் சைக்கிள் நான் உனக்கு உயிருன்னு உன் ஊருக்கு போய் அடி வாங்கி கஷ்டப்பட்டு உன்கிட்ட சைக்கிளை திருடிட்டு வந்து கொடுத்தது யாரோ ஒருத்தி கூட வாழ்றதுக்காவா? மகேஷ் சார் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்ல வரும்போது செத்தாலும் உனக்காக சாகணும்னு சாக தயாரா இருந்தானே, எதுக்காக? யாரோ ஒரு பொண்ணு கூட வாழ்றதுக்கா? மகேஷ் சாரை நான் கொல்ல பார்த்தேன்னு பழி போட்டு போலீஸ் என்ன அடிச்சு கொல்ல பார்த்தப்போ அப்ப நீ உன் உயிரை கொடுத்து காப்பாத்தினியே, அது எதுக்காக? நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட வாழ்றதுக்காவா? என் மருமகன்னு உன்னை கொண்டாடிக்கிட்டு இருந்த என் அம்மா நீ பேசின அந்த வார்த்தையால நில குறைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? ராத்திரினா தூங்க முடியாம என் ஆனந்தி எப்படா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான்னு யோசிச்சு மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. என்னோட அம்மா அப்படி என்ன உங்ககிட்ட கேட்டாங்க? 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க தானே சொன்னாங்க. அதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? எனக்கு புரியல. வார்டன் மேடமும் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. என் அம்மாவும் கல்யாண செலவு மொத்தத்தையும் நானே ஏத்துக்கிறேன், உங்க அப்பா அம்மாவுக்கு 1 ரூபா கூட செலவு வைக்க மாட்டேன், மணமேடையில என் புள்ள கட்டுற தாலிக்கு கழுத்தை மட்டும் நீட்டுன்னு சொன்னாங்க. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தடையா இருக்கு? கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் பேசு. நான் என்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் நேத்தே பேசிட்டேன். என்ன பேசுன நீ? என் அக்கா கல்யாணம் தான் எனக்கு முக்கியம், அது முடிகிற வரைக்கும் என்னால எதை பத்தியும் யோசிக்க முடியாது. அது வரைக்கும் இதை பத்தி பேசாதீங்க. இதை தவிர வேற என்ன பேசுன? இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா கடைசியா ஒண்ணு சொன்ன பாரு, உங்க புள்ள வாழ்க்கை என்னால கெட்டு போக கூடாதுன்னா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு கோவமா வருது. ஆனந்தி, நடந்தது நடந்து போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிற? ஆனந்தி, காரணத்தை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அம்மா கிட்ட பேசுறேன். இந்த ஜோசியம் கீசியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுற சொல்றேன். ஆனந்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அது சரியாகிற வரைக்கும் இந்த கல்யாணம் எல்லாம் தேவையில்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். உனக்காக எவ்வளவோ செஞ்ச எங்க அம்மா இதை செய்ய மாட்டாங்களா? ஆனா பிரச்சனை என்னன்னு வெளியிலேயே சொல்லாம உன் மனசுலயே வச்சுக்கிட்டு ஏன் ஆனந்தி எங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? என்னால யாருக்கும் கஷ்டம் வேணாம் அன்பு, என்னை விட்டுருங்க. எப்படி விட சொல்ற? இங்க பாரு ஆனந்தி, என் வீட்டுல சூழ்நிலை கைய மீறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் தான் நான் இங்க கம்பெனிக்கே வந்திருக்கேன். ஆனந்தி, உன் பிரச்சனை என்னன்னு இப்போவாது சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. இங்க பாருங்க, கல்யாணம் குடும்பம் குழந்தைன்னு ஒரு வாழ்க்கையை யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. எங்க வீட்டை மீட்கணும், என் அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும், அண்ணனையும் அண்ணியையும் குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு என் குடும்பத்தோட நான் சேர்ந்து இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு எனக்கு தேவை. ஆனந்தி, இது எதுவும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதால மாற போறது இல்லையே. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காக சப்போர்ட்டா இருக்கிறவன் நான். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிட்டா உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணாம போயிடுவேனா? இதுல எது மாறும்னு நினைக்கிற? மாறும். இன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற எந்த ஒரு கடமைக்கும் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணம்னு ஒண்ணு ஆயிட்டா எல்லாம் தலைகீழா மாறும். அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நீ என் பழைய ஆனந்தி இல்ல.
காதலிச்ச ஆனந்தி நீயான்னு இப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு. நம்ம காதலிச்சது கொஞ்ச நாளா இருந்தாலும் உன்னை அணுவா எனக்கு தெரியும். என் ஆனந்தி இப்படிலாம் பேச மாட்டான். உன் பிரச்சனை நீ போன்னு சொன்னியே, அது எதுவுமே உன் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னைக்கும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்கிறவ இல்லை ஆனந்தி. இந்த பிரச்சனையில இருந்த போதும் எப்படா என் கையால தாலியை கட்டிக்கிட்டு என் குடும்பத்துல மனைவியே என் கூட வாழணும்னு ஏங்கிட்டு இருந்தவ என் ஆனந்தி. நீ பழைய ஆனந்தி இல்ல, வேற யாரோ மாதிரி இருக்கு. ஆனந்தி, எவ்வளவு நாளா நீ விளையாடினதெல்லாம் போதும். இப்ப விளையாட்டு விபரீதமா மாறிக்கிட்டு இருக்கு.